முன்னாடியே பாத்துக்கலாம். ஓகே அங்க பாரு. என்ன மீனோ தனியா வரீங்க? மாடல்ஸ்லாம் எங்க? மினோ, திரு உங்ககிட்ட தான் கேக்குறான், பதில் சொல்லாம நிக்கிறீங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம காம்படிட்டர் கம்பெனி பேமெண்ட் கூட கொடுக்கறாங்கன்னு மாடல்ஸ் 2 பேரும் நம்ம ஷூட்டிங்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன விளையாடுறீங்களா? ஷூட்டிங்க்கு பிளான் பண்ணி அத்தனை பேர் இங்க ரெடியா இருக்கோம். இப்போ வந்து கூலா அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. Are you out of your mind? இந்த ப்ராஜெக்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க மீனோ. அது எப்படி 2 பேரும் வரலன்னு சொல்றீங்க? என்ன திரு இது? இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த மாடல்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் தான் வேற மாடல்ஸை ரெடி பண்ணுங்கன்னு தெளிவா நேத்து அவர்கிட்ட சொன்னேனே. மீனோ, நீங்க எல்லாத்தையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்களா? இல்ல ஃபாலோ பண்றேன்னு சொல்லி வேலையா பார்க்காம ஊர் சுத்திட்டு இருக்கீங்களா? திரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன். மினோ, உங்களை நம்பி தானே இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டான் திரு. அவனை போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மாடல்ஸ் இங்க வந்தாகணும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களும் அந்த ஆளும் சேர்ந்துதான் என்னமோ பண்ணிருக்காங்க. இதை இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இவர் வேற ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதான் அவரால தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுது திரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷூட்டிங்க நீ ஆர்கனைஸ் பண்ணிருக்க. அதான் உன்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி irresponsible எல்லாரும் இருந்தா நான் எப்படி பதட்டப்படாம இருக்கிறது? மீனோ, இப்ப அந்த மாடல்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆகணும். அவங்க எவ்வளவு பேமெண்ட் கேட்டாலும் நான் தரேன். உடனே அவங்கள வர சொல்லுங்க. அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்கள ரீச் பண்ணவே முடியல. ஸ்விட்ச் ஆஃப்? அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க வரமாட்டாங்க. என்ன மினோ இது? ஒரு முக்கியமான வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. திரு, இந்த வேலையை நானே பண்ணிருந்திருக்கணும். ஆக்சுவலி இத்தனை நாள் உனக்கு வந்த சக்சஸ்க்கு எல்லாமே என்ன ரீசன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தாலும் அதை எதிர்த்து நின்னு நீ ஜெயிப்ப. இந்த ஒரு குவாலிட்டியில தான் நீ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. இல்லனா உங்க அப்பாவோட கம்பெனிய இவ்ளோ பெருசா உன்னால வளர்த்திருக்க முடியுமா? நீ இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 கம்பெனியா வரப்போற. அப்படி வரும்போது சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனி எல்லாருமே நீ வளர்ந்துகிட்டு இருக்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க உன் மேல பொறாமப்பட்டு இப்படி எல்லாம் செய்யதான் செய்வாங்க. அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய செஞ்சிருப்பாங்கல்ல. அது எல்லாம் மீறிதான் நீ இவ்ளோ தூரம் ஜெயிச்சிருக்க. இப்பயும் அதே மாதிரி யோசித்திரு. இப்ப மாடல்ஸ் வரலங்கிறது பெரிய ப்ராப்ளம் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இப்படி உலகமே அழிய போற மாதிரி டென்ஷன் ஆவியா நீ? இப்ப அந்த மாடல்ஸ் இல்லனா என்ன, இந்த ஆட் ஷூட் நடக்கவே நடக்காதா? புல்ஷிட். திரு, நீ பிரச்சனைக்குள்ள நின்னு யோசிக்கிற, அதுதான் உன்னோட ப்ராப்ளம். எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு
ப்ராப்ளத்துக்கு வெளியே நின்னுட்டு ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி யோசி. நிச்சயமா பிளான் பி உனக்கு கிடைக்கும். இல்ல திவ்யா, ஷூட்டிங் ஆரம்பிக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க. இப்போ எப்படி நான் பிளான் பியை பத்தி யோசிக்கிறது? நோ திரு, உன் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பிளான் பி பத்தி நீ யோசிச்சு வச்சிருப்ப. ஆனா அது இப்போ உன்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. நான் சொல்ற மாதிரி யோசி. இந்த மாடல் இல்லனா வேற எந்த மாடல்ல வர சொல்லலாம்? அதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் உடனே வரமாட்டாங்க. அவங்களோட கால் ஷீட் வாங்கணும், டைம் இருக்கான்னு கேட்கணும், அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கணும். திவ்யா, இது ஒரு பெரிய ப்ராசஸ். சட்டு நீங்க வாங்க வந்து நடிகன்லாம் சொல்லவே முடியாது. அப்போ அவங்க நடிக்கலனா வேற யார் நடிப்பாங்க? யோசி, அவுட் ஆஃப் த பாக்ஸ். நல்லா திங்க் பண்ணி யோசி. திரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் நிச்சயமா ஒரு சொல்யூஷன் இருக்கும். சில சமயம் அந்த சொல்யூஷன் ரொம்ப சின்னதா கூட இருக்கும். அது நம்ம பக்கத்திலேயே கூட இருக்கும். நம்ம தான் அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டைக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும்.